வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம், அதாவது இது ஒன் ஆஃப் அவர் வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தக்காளி சாதம் நாம் வந்து இப்போ தக்காளி சாதத்தை ஒரு 2 விதமாக அட் அ டைமில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை குக் பண்ணி வச்சுருக்குறோம், அதுக்கு ஒரு தொக்கு ரெடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அது ஒரு விதம். இன்னொன்று புலாவ் ஸ்டைலில் தக்காளி சாதம் குக் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே அட் அ டைமில். இது வந்து என்னோட இன்னொரு டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 3-4 ஐட்டத்தை அட் அ டைமில் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாம் இங்கே இன்க்ரீடியன்ட் பார்க்க போகிறோம். இதில் ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ண ரைஸ். ஓகே, பாஸ்மதி ரைஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், குக்ட் ரைஸ். இது வந்து சாப் ஆனியன், பியூரி டொமேட்டோ. ஸோ இது 100 கிராம். இது ஒரு 4-5 டொமேட்டோ. இது 200 கிராம் டொமேட்டோ. கறிவேப்பிலை ஒரு 20-25 கிராம் சாப் கார்லிக். அதில் ஒரு 10 கிராம் ஜிஞ்சர், சாப் ஜிஞ்சர். உளுத்தம்பருப்பு. இது ரெட் சில்லி, நம்ம இது கைட்ட பிச்சு வச்சுருக்கிறோம். அப்புறம் இது 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 ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியண்ட். ஸோ இதுக்கான தாளிப்புக்கு நம்ம வந்து கடுகு இருக்குது. அப்புறம் இங்கே தனியா தூள், மஞ்சள் தூள், அப்புறம் இது மிளகா பொடி, அப்புறம் இது காஷ்மீரி மிளகா பொடி, இது வந்து சீரகம். இது அடுத்த செட்டுக்கு இந்த சீரகம். அப்புறமா இந்த 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு. இது வந்து புலாவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் நெய், கரம் மசாலா, இதுலேயும் கறிவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு இருக்குது. அப்புறம் அங்கே நம்ம ரெட் சில்லி போடுறோம், இங்கே க்ரீன் சில்லி போடுறோம். இது ஆனியன், இது 100 கிராம், திஸ் இஸ் 200 கிராம். ஓகே, இப்போது நம்ம 2 செட் ஆஃப் இது வச்சுருக்குறோம். வி ஸ்டார்ட் வித் என்ன பண்ணுறோம்னா, முதல்ல அந்த புலாவ் ஸ்டைலில் உள்ள அந்த ரைஸை நம்ம ஏற்றி சைடில் அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை ரெடி பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். நல்லெண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன், சீரகம், கறிவேப்பிலை, green chili and garam masala, onion, ஒரு டீஸ்பூன் ginger garlic paste, தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி ஃபார் கலர். இதை மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளியை தம் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசீர வரைக்கும். ஸோ இங்கே தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா,
கிளறிக்கங்க. நம்ம வந்து ரைஸ் வந்து இந்த 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 மாதிரி ஒரு கப்புக்கு ரைஸ் எடுத்துருக்கோம், அதை ஊற வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் இதே அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். லிட்டில் இது ஊற வச்ச ரைஸு இட்ஸ் அபவுட் 200 grams ஃபார் 2 people. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் தனியா, கொத்தமல்லி. இதை மூடி குக்கரில் ரெடி பண்ணுறோம். இதை இது மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ அதை குக் பண்ணுற டைமில் நம்ம இன்னொரு மெத்தடாக பார்த்துடலாம். இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ணி அந்த தொக்கை ரைஸில் மிக்ஸ் பண்ணி பண்ணுற இன்னொரு மெத்தடை பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, சாப் பூண்டு, அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக வதக்கிக்கிறாங்க. பொடிசா வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் சேர்த்தேன், ரைஸ் பூரா ஆயிலாக ஆயிடக்கூடாதுன்னு. ஸோ லிட்டில் பிட் அது வேகிறதுக்கு இந்த அளவுக்கு நல்ல வதக்கிக்காங்க. லைட் லிட்டில் கலர், நாட் டூ மச். ஸோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி கலருக்காக வேண்டி, நேச்சுரல் கலர். இதை லேசாக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஆட் சாப் டொமேட்டோ, அதாவது பொடிசா வெட்டி வச்ச டொமேட்டோ. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரே, இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வைக்கிறோம். ஸோ நல்லா தொக்கு மாதிரி வரணும். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வேகட்டும். ஒரு 5 minutes. Okay, now
இது ஆல்மோஸ்ட் டன். அதோட தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அந்த மாதிரி தூக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த தொக்கை நாம் இதில் இது பண்ணுவோம். ஃபினிஷ் வித் கொஞ்சம் தனியாக இப்போ டாப் த ஸ்டவ். இப்போ நாம் பிளேட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தோமே, அது வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ரைஸை எடுத்துட்டு தொக்கை இதோட சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தொக்கை நம்ம வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ வெல் பிளெண்டட். இதுக்கு சைடில் தொக்கு கூட வேண்டாம், ரொம்ப அருமையாக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தொக்கு வேணாலும் நீங்கள் சைடில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற தொக்கு வச்சுக்கலாம். வடகம், அப்பளம் இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதோட சேர்ந்து போகும். ஸோ இதை இப்படி ஒரு so this is தக்காளி சாதம். 2 types of தக்காளி சாதம். You go, you love. இந்த எபிசோடை இந்த தக்காளி சாதத்தோட முடிச்சுக்கிட்டு அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். பபாய்.